ஆசீர்வாதத்தை தேவன் வருஷிக்க பண்ணுவார். ஆனா அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆபிரகாமை போல நான் இருக்கிறேனா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆபிரகாமிற்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் தெரியாமல இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க. கொடுத்தவுடன் ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ. இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு போறாரு. இந்த ஆபிரகாம் உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆண்டவரை பற்றி அறிந்தவன் இல்ல. 11ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும்போது இந்த ஆபிரகாமுடைய தகப்பனார் சில விக்கிரக சிலைகளை உண்டு பண்ணி அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற ஒரு மனுஷன். அவரு கானானுக்கு நேராய் தன்னுடைய குடும்பங்களை பிரயாணப்படுத்தி கொண்டு வருகிற போது அவர் அங்கங்கே சில இடங்கள்ல கிராமங்கள்ல இருந்து இந்த விக்கிரகங்களை உருவாக்கி அவர் செயல் பண்ற இதுதான் அவருடைய தொழில். அப்ப ஆபிரகாமுக்கு தேவனை பற்றி தெரிந்திருக்குமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். அந்த இடத்துல அவருடைய தகப்பனார் தேராகு 210 வயதிலே அவர் ஆரான் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்திலே மரித்து போகிறார். மரித்து போகிற நேரத்தில் இந்த ஆபிரகாமிற்கு ஒரு கேள்விக்குறி. என் தகப்பனார் வழிநடத்தி வந்தாரு, மரித்து போனாரு. என் தகப்பனார் என் குடும்பத்தை வாழ்வாதாரத்தை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாரு. இப்ப அந்த இடத்துல நான் தான் இருக்கிறேன், அந்த பொறுப்புல நான் தான் இருக்கிறேன். அப்ப என்னால இது நிச்சயமாய் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த ஆபிரகாம் மெய்யான தேவனை அவன் வணங்க துவங்கின போது, தேவ சமூகத்துல போய் இருந்த போது, அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு.